ஆண் மூலம் அரசாளும் பெண் மூலம் நிர்மூலமாக்கும் என்ற பழமொழி உண்டு. ஆனால் அது உண்மை கிடையாது. ஆண் மூலம் அரசாளும் என்றால் ஆனி மாதம் வரும் மூலம் நட்சத்திரத்தில் ஆண் குழந்தை பிறந்தால் அது அரசை ஆளும். காரணம், ஆனி மாதம் மூலம் நட்சத்திரம் வரக்கூடிய நாளில் பௌர்ணமி சேர்ந்து வரும். இன்றிருக்கும் அரசியல் பிரமுகர்கள் முக்கியமானவர்கள் பௌர்ணமி யோகத்தில் பிறந்தவர்கள்தான். இதை வைத்துத்தான் ஆண் மூலம் அரசாளும் என்றார்கள். ஆண் மூலம் அரசாளும் என்றால் ஆனி மாதம் ஒரு மூல நட்சத்திரத்தில் ஆண் குழந்தை பிறந்தால் அதுவே அரசை ஆளும். பெண் மூலம் நிர்மூலமாக்கும் என்றால் பெண்கள் மூல நட்சத்திரத்தில் பிறந்தால் குடும்பத்தை நிர்மூலமாக்குபவர்கள் என்று பொருள் இல்லை. பொதுவாகவே ஜாதகத்தில் சந்திரன் கேது சேர்க்கையை தோஷமாக கருதப்படுவதுண்டு. அப்படி சேர்ந்தவர்கள் மனரீதியாக சில பிரச்சனைகளை சந்திக்கலாமே தவிர மற்றபடி குடும்பத்தை எல்லாம் நிர்மூலமாக்க மாட்டார்கள். அப்படி மனரீதியாக பிரச்சனைகளை சந்திப்பவர்கள் 100க்கு 90% இந்த மாதிரி மனரீதியான பிரச்சனைகளை சந்திக்க மாட்டார்கள். மற்ற கிரக அமர்வுகளை வைத்து மனரீதியான பிரச்சனைகளை சந்திப்பார்களா இல்லையா என்று தெரிந்து கொள்ளலாம். அப்படி மனரீதியான பிரச்சனைகளை சந்திப்பவர்கள் சில சூட்சும வழிபாடு மூலம் மனரீதியான பிரச்சனைகளை தவிர்த்து விடலாம்.